தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது பிரச்சாரத்தில் தமிழிசையை சீண்டி பார்த்த கனிமொழி, பதிலுக்கு கனிமொழியை வச்சு செஞ்ச தமிழிசை. அடுத்ததாக 2 தோசைக்கு 2000 ரூபாய் கொடுத்த அண்ணாமலை ஓட்டுக்கு பணமா? கடைசியாக வைரமுத்து அவர்களின் நகைச்சுவை. லோக்சபா எலெக்ஷன் தேதி நெருங்க பிரச்சாரம் சூடு பிடிக்குது. தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த கனிமொழி ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழிசை ஏன் இந்த தேர்தலில் நிற்க வேண்டும், ஏனென்றால் பாஜகவில் ஆட்களே இல்லை, அதனால தான் ஆளுநராக இருந்த தமிழிசையை ராஜினாமா பண்ண வச்சு இந்த தேர்தலில் நிற்க வச்சுருக்காங்க. புரியுதா? போன தடவையாவது தோத்த போது ஆளுநர் பதவி கிடைச்சிது, ஆனால் இந்த தடவை தோத்தாங்கன்னா எந்த பதவியும் கிடைக்காது, ஏன்னா பிஜேபியே ஜெயிக்காது அப்படின்னு பேசியிருந்தாங்க. இந்த கனிமொழியோட கருத்தை ஏற்கனவே வேற யாரோ பிரச்சாரத்தில் சொல்லி கேட்டிருக்கமே. ஏற்கனவே உதயநிதியும் இதே மாதிரி பேசியிருந்தார். தமிழிசை தோத்துட்டு மறுபடியும் ஆளுநர் ஆயிடுவார்னு சொல்லியிருந்தார். அதன் மூலமாக தன்னை அறியாமலேயே மீண்டும் பிஜேபி தான் வரும் என்று சொல்லியிருந்தார். அதனால தான் உஷாராக கனிமொழி அவர்கள் மீண்டும் பிஜேபி வராது என்ற தொனியில் பேசியிருக்கிறார். இது பற்றி தமிழிசை அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது, ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்வதும் தேர்தலில் நிற்பதும் என்னுடைய விருப்பம், யார் வேண்டுமானாலும் தேர்தலில் நிற்கலாம், எங்களிடம் ஆட்கள் இல்லை, அதனால்தான் நான் நிற்கிறேன் என்று கனிமொழி சொல்லுகிறார். உங்கள் கட்சியில் வேறு ஆட்களே இல்லையா? ஏன் கனிமொழி, உதயநிதி, தயாநிதின்னு உங்கள் குடும்பத்து ஆட்களுக்கே தேர்தலில் சீட்டு கொடுக்குறீங்க? பாஜகவில் அப்படி இல்லை, எந்த அடிமட்ட தொண்டனும் தேர்தலில் நிற்கலாம், எந்த உயரத்துக்கும் போகலாம், அதற்கு நானே உதாரணம் அப்படின்னு சொன்னாங்க. அத்தோடு விட்டுருந்தா பரவாயில்ல. இன்னொன்று சொன்னாங்க, நான் தேர்தலில் நிற்கிறத பார்த்து திமுக ஏன் பதட்டப்படுது, என்னை பார்த்து ஆளுநர் பதவியில் இருந்த நீங்கள் தேர்தலில் நிற்கலாமான்னு கனிமொழி கேட்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன் என்றால், திகார் ஜெயிலில் இருந்த கனிமொழியே தேர்தலில் நிற்கும்போது ஆளுநராக இருந்த நான் நிற்கக்கூடாதா என்று டெரராக பதிலடி கொடுத்து ஊபிசுங்களை கதற விட்டுருக்கார். அடுத்த செய்தி, அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்துக்காக தமிழகத்தின் பல பகுதிக்கும் செல்கிறார். அப்படி செல்லும்போது தொண்டர்களுடைய வீடுகளிலும் சிறிய கடைகளிலும் உணவு உட்கொள்கிறார். சமீபத்தில் கூட ஒரு கடைக்கு போய் தோசை போட முடியுமா என்ற ஒரு போட்டிக்காக களத்தில் இறங்கி அழகாக தோசையை சுட்டு அங்கு இருந்த மாஸ்டரையும் மக்களையும் அண்ணாமலை மகிழ்ச்சிப்படுத்தினார். தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்துக்கு நடுவில் இதெல்லாம் சின்ன சின்ன ஆசுவாசங்கள் மற்றும் மகிழ்ச்சியான தருணங்கள். இதே போன்று இன்னொரு சிறிய கடையில் அண்ணாமலை, வானதி சீனிவாசன் எல்லோரும் சாப்பிட்டார்கள். 2 தோசை சாப்பிட்டு விட்டு எவ்வளோண்ணா ஆச்சுன்னு அண்ணாமலை கடைக்காரர்கிட்ட கேட்க, காசுலாம் வேணாங்கன்னு அவர் சொல்லிட்டார். அண்ணா அதெல்லாம் பாவனா, நீங்களே சின்னதாக தொழில் நடத்துகிறீங்க, சரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கன்னு கேட்டார். அந்த கடைக்காரரும் 1950ன்னு சொன்னார். அதே 1950 ரூபாயை ஆன்லைன் மூலமாக அண்ணாமலை செலுத்தினார். பக்காவான பேங்கிங் டிரான்சாக்ஷன் தான். இந்த மாதிரி டிஜிட்டல் இந்தியாவால் உங்கள் வேலைலாம் எவ்வளோ ஈஸியாக நடக்குதுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு வானதி அவர்கள் கடைக்காரர்கிட்ட பேசினார். ஆனால் சில முரட்டு ஊபிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 தோசை சாப்பிட்டு 2000 எதுக்கு தரணும், இதுதான் அண்ணாமலையோட நேர்மையா, இதெல்லாம் தேர்தலுக்கு பணம் கொடுக்குற டெக்னிக்கு, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்ல, இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அழுவுதுங்க. ஆட ஊபிஸு பொதுவாகவே விஐபிங்க பெரிய கைங்கெல்லாம் ஹோட்டலில் சாப்பிடும்போது கட் அண்ட் ரைட்டாக 5 ரூபா 10 ரூபா அப்படின்லாம் கொடுக்க முடியாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க. இது நார்மல் தான். புரியலைனா வைரமுத்தோட ஜோக் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு முறை கலைஞருடன் நானும் சில பெரிய திமுக நிர்வாகிகளும் அமர்ந்திருந்தோம். கலைஞர் அவர்கள் ஒரு தலைவரை பார்த்து, ஏயா முடிவெட்டி கொள்வதற்கு எவ்வளவு செலவு செய்கிற என்று கேட்டார். அவரோ 2000 ரூபாய் என்றார். இன்னொருவரிடமும் இதே கேள்வியை கேட்டபோது அவர் 1800 ரூபாய் என்றார். இப்படியாக அனைவரையும் கேள்வி கேட்ட கலைஞர் கடைசியாக என்னிடம் கேட்டார், நீ எவ்வளவு முடிவெட்டுறதுக்கு கொடுக்குற அப்படின்னு. வீட்டுக்கே வந்து முடிவெட்டினால் 1500 ரூபாய் கொடுப்பேன் என்று நான் சொன்னேன். கடைசியாக கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏயா இப்படி செலவு பண்ணுறீங்க, நான் முடிவெட்டுறதுக்கு 600 ரூபாய் தான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு நான் உடனடியாக சொன்னேன், எவ்வளவு முடி இருக்கிறதோ அதற்கு தகுந்தா போல் தானே பணம் கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு ஜோக்கை சொன்னார். உங்களுக்கு நல்லா தெரியும், 2024லேயே முடிவெட்டுறதுக்கு 100 ரூபா 150 ரூபா தான். அப்போ இவர் சொன்ன சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? ஏன் இவங்களாம் இவ்வளோ அதிகமாக கொடுக்குறாங்க? ஏன்னா இவங்களாம் விஐபிஸ், நிறையா சம்பாதிக்கிறவங்க. கட்டன் ரேட்டாலாம் காசு கொடுக்க முடியாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கணும். ஆனால் பாருங்கள், இந்த குரூப்லேயே ரொம்ப பெரிய ஆள் கலைஞர் தான். அவர் தான் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கார். இங்கே மட்டுமல்ல, வேறு சில இடங்களிலும் கண்ணதாசனின் வனவாசம் படித்தவர்களுக்கு நன்றாக புரியும்.
என்னதான் விளக்கமாக சொன்னாலும் ஊபிஸுங்களுக்கு புரியவே மாட்டுது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே, சாப்பிட்றதுக்கு எங்கே காசு தரணும், சாப்பிட்டு யாருன்னா காசு கொடுப்பாங்களா, நாங்கள் ஒத்துக்க மாட்டோங்க. ஏன்னா மீட்டிங்கில் போய் கலந்துக்கிற ஊபிஸே ஓசி பிரியாணி கேட்டு கலவரத்தில் ஈடுபடுறதை நம்ம அன்றாடம் பார்க்கிறோம். அதனால் அண்ணாமலை சாப்பிட்டு போட்டு காசு கொடுக்குறத இவங்களால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல, நம்பவும் முடியல. பழக்கம் இல்லை. நன்றி, வணக்கம்.